வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். இன்றைக்கி ஒரு 3 பீஸை போட்டு வதக்க போகிறோம். அந்த 3 யாரும் நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. வாங்க உள்ள போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2 பேரா மம்மி? வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். ஃபயாஸ் ஹுசேன் நம்மகிட்ட ஒரு ஜீவன் ஜிக்கி இருக்குது. அது என்ன உளறி கொட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? ஓகே, நீங்க எப்படி சார் எப்படி மீட் பண்ணீங்க? சாதி டாட்காம்ல மீட் பண்ணீங்க. என்ன பிடிச்சது மேடம் மேல? நாடார் மேட்ரிமோனி அந்த மாதிரி ஓகே சார். என்ன சார் சொந்த பிள்ளையா சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எல்லாம் ஜோக்கு. பண்ண மாட்டேன், இதை ரிலீஸ் பண்ண மாட்டேன். சீல் பண்ணுங்க, நமக்குள்ள இருக்கட்டும். வெளியே போய் சொன்னீங்கன்னு வைங்களேன். என்னடா சங்கீத்தனமா பேசிக்கிட்டு இருக்க சங்கிப்பேல? சார் என்ன சார் சொந்த பிள்ளையா சார் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இதுக்கு பேர் ஜோக்கா? இல்லை, இதுக்கு பேர் தான் ஜோக்கான்னு கேட்குறேன். அதாவது அவர் ஒரு ஃப்ளோவில் பேசிட்டு இதை நான் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்னு வேற சொல்கிறாரு. அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குது இதெல்லாம் பொய் புறணி. அப்போ சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே இப்படி பெரியாரை பற்றி அவதூறு பேசுறதுங்கிறது எவ்வளோ ஒரு எச்சத்தனமான வேலை. ஏற்கனவே சங்கிகளும் தம்பிகளும் இதை வச்சு தான் அரசியல் பண்ணிக்கிட்டு உருட்டிட்டு திரியிறானுங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இவர் வர உளறி கொட்டியிருக்காப்ல. அதாவது சும்மாவே இந்த மாதிரி கட்டுக்கதைகள் சங்கிகளுக்கு ரொம்ப பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். இதில் இவர் ஒரு ஃபயாஸ் ஹுசேன், ஒரு இஸ்லாமியர் வேற. அப்போ இவரெல்லாம் பேசும்பொழுது சங்கிகளுக்கு எவ்வளோ ஆனந்தமாக குதூகலமாக இருக்கும். ஏன்டா அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தான் மூச்சு மூட்டை பேசிக்கிட்டு இவ்வளோ போராட்டங்கள் பண்ணிட்டு திரியிறோம். இதில் இவர் சர்க்காஸ்டிக்காக ஒரு பெரியாரை விமர்சிக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் இல்லை இதெல்லாம் நான் போட மாட்டேன்னு ரொம்ப கூலாக சொல்கிறாரு. மேட்டர் என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுதுன்னா பேசலாம். நாம் எதுக்காக மதன் கௌரி பிரதரை விமர்சனம் பண்ணுறோம்னா அவருடைய வளர்ச்சி பிடிக்காம கிடையாது. அவர் ஒரு சில விஷயங்கள் பேசும்பொழுது அவருடைய ஸ்டாண்ட் என்ன, அவருடைய சொந்த கருத்தை சொல்லவே மாட்டார். கூகுள் விக்கிபீடியாவில் இருக்கும், அதை பார்த்துட்டு சொல்லிடுவாருங்கிறதுக்காக தான் அப்படி போட்டு நம்ம புலந்து எடுக்கிறோம். இப்போ அதை விட டாக்ஸிக்கான விஷயம் இந்த காமெடின்ற பேரில் நஞ்சை விதைக்கிறது. இதில் அந்த கூட்டம் வேற பயங்கரமாக சிரிக்குது. இல்லை எனக்கு புரியல. அதாவது பெத்த மகளை இது நிறைய பேருக்கு பெரியாரை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய இருக்காங்க. அதாவது அவரை பற்றி எக்கச்சக்க பொய்களும் வதந்திகளும் பரப்பிட்டு. நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பெரியார் தமிழின துரோகியா அப்படின்ட்டு. அவர் எதுக்காக தமிழ் மொழி காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாருன்னு. அந்த வீடியோவோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்க. இன்னைக்கு அந்த இன்னொரு சந்தேகத்தையும் தீர்த்து வச்சிருவோம். அவர் உண்மையிலே அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டாரா அப்படின்னா முதல்ல புரிஞ்சுக்கணும், அவங்க கழகத்தில் செயல்பட்ட ஒரு பெண்மணி. அப்போ இந்த சொத்து அவர் பெரியார் அவருடைய சொத்து எல்லாமே இன்னொருத்தருக்கு என்ன செய்யணும், எழுதி வைக்கணுங்கும் பொழுது அப்போ உள்ள சட்டம் என்னன்னா, வாரிசா இருந்தால் மட்டும்தான் சொத்தை எழுதி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் ரூலு. அப்போ இந்த ரூலை எப்படி பாஸ் பண்ணுறதுங்கும்பொழுது சரி, அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், திருமணம் செய்து கொள்வோம். ஒரு சட்ட ரீதியாக திருமணம் செய்து கொண்டால் நம்ம என்ன செய்யலாம், இந்த சொத்தை கழகத்துக்கு அப்படியே ஒப்படைச்சிடலாம். சொந்த ஒரு பிரயோஜனத்துக்கு ஆகாமல் ஒரு கழக பிரயோஜனத்துக்கு ஆகும் என்று அவர் முடிவு செஞ்சுட்டு என்ன செய்கிறாரு, திருமணம் செய்து கொள்கிறாரு. இதுக்கிடையில் அவர் திருமணம் செய்த காலகட்டத்தில் அவருக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன்லாம் பண்ணி குடலிறக்கம், அவர் யூரின் டியூப்லாம் மாட்டிக்கிட்டு தான் நிறைய இடங்களுக்கு பிரச்சாரம் பண்ணவே போவார். இந்த நிலைமையில தான் கழகத்துடைய சொத்தை அவங்களுக்கு எழுதி வச்சாரே ஒழிஞ்சி ஒரு இல்லறத்துக்காக பண்ண கல்யாணம் கிடையாது. அது ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறைக்காக பண்ண கல்யாணம். இப்போ இதை சரியா புரிஞ்சிக்க தெரியாத தற்குறிங்க, அப்படி இல்லைன்னா இதை பற்றியே தெரியாம அவள் சர்க்காஸ்டிக்கா விமர்சனம் பண்றாங்களாம் பெரியார. அப்போ இந்த மாதிரி தற்குறி செயலை பண்றது பூரா சங்கிகள் தான். நமக்கு சங்கித்தனமா யார் பேசினாலும் போட்டு அடிக்க தான் செய்வோம். அது சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியன் கிறிஸ்தவன் சிறுபான்மையினர்னு பார்க்க மாட்டோம், தலித் பீப்புளாக இருந்தாலும் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே சங்கிகளுக்கு இடம் கொடுக்குற மாதிரியான எந்த ஒரு டாக்ஸ் வந்தாலும் அது நமக்கு ஆபத்தானது. அப்புறம் இன்னொரு பீஸ் நம்ம கிட்ட சிக்கிருக்குது. அது என்ன பேசியிருக்குது தெரியுமா? அது வேற யார், நம்ம அதிபர் தான். என்ன பேசியிருக்காரு நீங்களே பாருங்க. சங்க இலக்கியங்கள்ல சண்டாளன் சொல்லியிருக்காரு, கலைஞர் பேசியிருக்காரு, அதனால எல்லாமே சரின்னு ஆயிருமா? சண்டாளங்கிற வார்த்தையை நீங்க என்ன சொல்றீங்க, பயன்படுத்தலாம்னு சொல்றீங்களா? இப்ப சரின்னு ஆயிருமா? இல்ல நாங்க பேசுனதுனால மட்டும் தவறுன்னு ஆயிருமா? இப்ப அதாவது நான் கேட்கறேன் சார் ஒரு நிமிஷம். அதாவது கடந்த வருஷமே சாட்டி துறைமுகனோட பேட்டியில அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றது தப்பு அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் அதே ஜூன் மாசத்துல அவர் பயன்படுத்தல. திரும்ப நீங்க தவறா தம்பி, நீங்க தவறா கேள்வி கேட்கறீங்க. பயன்படுத்தல, ஏற்கனவே இருக்கு அந்த பாட்டு. அந்த பாட்டை எழுதுனவ பயன்படுத்தணும் தான் நீங்க கேட்கணும். பாடல் ஏற்கனவே இருக்குது. அப்ப என்ன பண்ணது? அந்த பாட்டு அந்த வரி வரும்போது யூஸ் பண்றது சரியான கேள்வி. பாட்டு இருக்கு, இன்னைக்கு ஒலிக்குது இல்ல. கருணாநிதி ஐயா கடிதம் எழுதுனதுல பயன்படுத்துறது சரியா தவறா? நான் ஒலிக்க விட்டது வேற, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒலிக்க விட்டது வேற, வித்தியாசம் இல்லைங்களா? இது கட்சி தலைவர் எப்படி இது? அவர் கொலை பண்ணா நியாயம் ஆயிரும், நாங்க கொலை பண்ணா குற்றம் ஆயிரும். கூடுதல் பொறுப்பு இல்லையான்னு ஏங்க, ஏற்கனவே அவர் எழுதுனது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பே இருக்கட்டும்ங்க. அவர் இல்ல, இறந்துட்டாரு, அவர் மகன் முதலமைச்சராக, ஆமா அந்த மாதிரி எழுதுன தவறு வருந்துட்டோம், நாங்க வருந்துறோம். அது நாங்க அங்க கேட்டுக்கிறோம். நாங்க இப்ப உங்களுக்கு அங்க கேட்டுட்டு வாங்க. அங்க இல்ல அவர் செய்தாலும் நானும் செய்வேங்கிறது சரியா? நீங்க மாற்று அரசியல் நீங்க சொல்றீங்க.
அதிபர் செஞ்சது நீங்க இதுவரை கேட்கவே இல்லையா? நாங்க பேசினால்தானே நீங்க நாங்க அதை அப்புறம் முதல்ல கேட்டுட்டு வாங்க. இவர் பேசுனது நீங்கள் பார்த்தீங்கல்ல, மேட்டர் என்னன்னா, இந்த சண்டாளம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புள், அதாவது ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து குறிக்குது. இதை பயன்படுத்தக்கூடாது, இது வந்து தவறான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இதற்கு நம்ம அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, கலைஞர் மரணிச்சிட்டாருண்டா அவருடைய பிள்ளையோ பேரனையோ வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், வருந்த சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறோம் வருந்துறோம்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், இவர் அதிபர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும், நாங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இது நாங்கள் செஞ்சது தப்பு. இதே மாதிரி ஸ்டாலினையோ உதயநிதி அவர்களையோ வந்து சொல்லுங்கன்னு நம்ம அதிபர் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா அவருடைய கட்ஸை நான் பாராட்டியிருப்பேன். அவர் என்ன சொல்றாரு, அவங்க சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேங்கிறாரு. அப்படின்னா என்ன மீனிங், நான் பேசுனது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கூச்சநாச்சமே இல்லாமல் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது கலைஞர் அவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா தாராளமாக வைக்கட்டுங்க, யாருமே வேணான்னு சொல்லலை. அதாவது கலைஞர் அவர்கள் எழுதினது எந்த அளவுக்கு, சண்டலம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி திட்டி எழுதினது எந்த அளவுக்கு தவறோ அதே அளவுக்கு அதிபரும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் பயன்படுத்தணும் தப்பு தானே, நாங்கள் செஞ்சது தப்பு தான் ஒத்துக்கிறோம். இதே மாதிரி கலைஞர் எழுதினதும் தப்புன்னு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் ஒத்துக்க சொல்லுங்கன்ட்டு அதிபர் வந்து பெட் கட்டி இருந்தால் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருப்போம், பாராட்டுகளை தெரிவிச்சிருப்பேன். ஆனால் நம்ம அதிபர் அப்படி செய்யவே இல்லை. அப்போ இவர் வந்து என்னத்தை மாற்றத்தை கிழிச்சிட போறாரு, என்ன மாற்று அரசியல் அந்த நெறியாளரே கேட்கறாரு, அதாவது அந்த பெருசாலே கேட்கறாரு, நீங்க மாற்று அரசியல்னு சொல்லிக்கிட்டு அவங்க பண்ண தப்பே நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு கேட்கறாரு. இது கூட புரிஞ்சிக்க தெரியாத ஒரு தற்கொலை அரசியல்வாதியாக தான் நம்ம அதிபர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அதை சுற்றி எக்கச்சக்க கூட்டங்கள் வேற கொடியை பிடிச்சிட்டு தூக்கிட்டு வருது, நம்ம நாட்டை திருத்தி வரும். ஒரு விரல், அதாவது சினிமாவில் எப்படி ஒரு விரல் புரட்சி வந்து ஒரு மலுமட்டத்தனமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மலுமட்டத்தனமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கதான் நம்ம அதிபர். அப்புறம் மூணாவது ஆள் யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம டிடிஎஃப்பும் அவருடைய கோஷ்டிகளும் தான். அந்த வீடியோ நீங்களே பாருங்க. மாப்பிள்ள இங்க பண்ணலாம் மாப்பிள்ள, ஆனா நம்ம பண்ண கூடாது. அண்ணன் வந்தா பண்ணலாம், நம்ம பண்ணா நம்ம தேச துரோகின்றுவாங்க. ரொம்ப லேட் ஆகுது. அஜி அண்ணன் எங்கடா, திருப்பி காட்டுறோம். மட்டமாவே கடவுளே. அதாவது அவங்க பிராங்க் பண்ணுறாங்களாமா. இதில் இவனுங்க வந்து ஒன்றா நபர், அதாவது நான் முதல்ல காட்டின பார்த்தீங்களா, நம்ம அதிபரும் சரி அந்த ஃபயாஸ் ஹுசைனும் சரி இவங்களெல்லாம் மிஞ்சின தற்கூறிங்க தான் இந்த அஜீஸும் டிடி ஃபாசனும். இவங்களுமே அப்படி தான். அதாவது அவங்கள விமர்சனம் பண்ணும்பொழுது இவனுங்க எப்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்ம வளர்ச்சி பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. டேய், ஒரு ஐடியாலஜிக்கும் பாப்புலாரிட்டிக்குமே வித்தியாசம் தெரியாத நீங்கள்லாம் என்னடா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஃப்ளூயன்சர்னா பொலிட்டிக்கலி சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது அதாவது எல்லாரும் அரசியல் பேசணும்னு நாங்கள் சொல்ல வரல, அதாவது கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். அதில் முக்கியமாக இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு ஒரு பாப்புலாரிட்டி நிறைஞ்ச ஒரு ஆக்டர்ஸ்க்கோ பொலிட்டிக்கல் அரசியல் தலைவர்களுக்கோ இந்த அரசியல் பொறுப்புன்றது சமூக பொறுப்புன்றது அதிகமாகவே இருக்கணும். அப்போ இந்த பொறுப்புணர்ச்சி சுத்தமாக வந்து டிடிஎஃப் பசங்க அவருடைய ஃப்ரெண்ட் அஜீஸ்க்குமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட அந்த அஜீஸ் அவர், அதாவது நம்ம ஸ்டிங் ஆப்ரேஷனில் ஐயப்பன் ராமசாமி, அவர் பேர் ஐயப்பன் ராமசாமி தான் நினைக்கிறேன், அவர் வந்து மாட்டிக்கிட்டார்ல, டிடிஎஃப் பசனை பேட்டி எடுத்த ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டார்ல ஸ்டிங் ஆப்ரேஷனில். அப்போ வந்து நம்ம அஜீஸ் அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாராம். அவர் கேட்ட கேள்வி, அதாவது 1ஆம் நம்பர் மழுமட்டைங்க அந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்போம். அதாவது அவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஆதரவாக பேசி அந்த ஐயப்பன் ராமசாமிக்கு சில கேள்விகள் முன்னெடுக்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறார் என்றால், இம்புட்டு நாள் நீங்கள் பேட்டி எடுத்து என்ன மாற்றத்தை கிழிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. அதாவது அந்த ஐயப்பன் ராமசாமி என்ன கேட்டார்னா, டிடிஎஃப் பசன் கிட்ட நீங்கள் இந்த டேட்டூ குத்துனீங்கல்ல, அவர் முதுகு பூரா குத்தினார்ல, அதால் என்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சு இளைஞர்களுக்கு மத்தியிலன்னு கேட்டார். இதை நம்ம அஜீஸ் அவர்கள் வந்து ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டாக கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் இவ்வளோ நாள் பேட்டி எடுத்திருக்கீங்களா இத்தனை அரசியல்வாதிகளை, அதால் என்ன மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறதுனால என்னத்தை மாற்றத்தை கிழிச்சிட்டேன். அதாவது நான் ஒன்று சொல்லட்டுமா, இம்புட்டு வருஷமா பேசுறதுக்கே நமக்கு வந்து ரைட்ஸ் இல்லாமல், உரிமை இல்லாமல் அந்த நிலைமையில தான் இருந்தோம். இப்போ தான் ஏதோ நம்ம வாயை திறந்து பேசுகிறோம், அந்த சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்தி நிறைய சமூக விஷயங்கள் என்ன செய்கிறோம், பேசிகிட்டு இருக்கோம். இது கூட புரிஞ்சிக்க தெரியாமல் இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருக்கோம், அதிகாரத்தில் இருந்திருக்கோம் சொல்லுங்கள். இல்லை, இப்போ தான் அது நடந்துகிட்டு வருது. இப்போ மறுபடியும் பேட்டி எடுக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு ஒருத்தனை அப்ரஸ் பண்ணுறது இருக்குல்ல, இதுவே வந்து இது வந்து பெரியார் சொன்னதான், ரொம்பலாம் சிந்திக்க தேவையில்லை. அதாவது நான் பேசுகிற கருத்தில் உனக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனால் நான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அப்போ இந்த புரிதல் இல்லாதவர் தான் அஜீஸ்ங்கிறது பார்க்கலே தெரியுதுல்ல. நீங்கள் கேட்டு கேள்வியில் எனக்கு மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இம்புட்டு நாள் நீங்கள் பேட்டி எடுத்து என்ன பிரயோஜனம்னா, அப்போ இங்கே மூச்சு விட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா பெரியார் அரசியலை, அவங்கெல்லாம் என்ன வீணா போனவங்களா? இல்லை, இதில் தம்பிகளும் சங்கிகளும் ஆமாம் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நாம தான் அவங்களை வந்து வீணா போனவங்க லிஸ்ட்டில் வச்சிருக்கிறோம். அப்போ ஒரு திருப்பதி கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள பக்தர்கள் அவங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்கள தி பாய்ஸ்னு ப்ராங்க் பண்ணுறது, இங்கே நிறைய பேர் வந்து ப்ராங்க்லேயே தப்பு பண்ணுறாங்க. அதாவது சின்ன வயசுல இந்த 90s கிட்ஸ் எல்லாமே வந்து சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நான் கூட தான் ப்ராங்க் பண்ணி, எந்த மாதிரி ப்ராங்க்னா, யார் பக்கத்துலேயாவது போய் பேனு கத்துறது, இந்த பரிதாபங்களில் கூட வந்து சுதாகர் கத்திட்டு பயந்தோனி பையன் பாரல, அதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ராங்க் எல்லாம். அதையே வந்து வீட்டில் திட்டுவாங்க, அது எப்போதும் போல இருக்காது, அந்த மாதிரிலாம் வந்து பயமுறுத்தாதுன்னு வந்து சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு
எனக்கு தெரிஞ்ச பிராங்க். இப்போ நிறைய பேர் வந்து அதே 90s கிட்ஸ் தான் இப்பவும் சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. ஆனால் பிராங்க்ன்ற பேரில் ஒருத்தனுடைய எப்படி சொல்கிறது மனதை உடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அங்கே திருப்பதியில் அந்த பக்தர்களை எந்த அளவுக்கு அதை அப்செட் பண்ணியிருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணவங்க. இப்போ அவர் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு செயல் 2 ஆட்கள் தான் இந்த அஜிசி டிடிஎஃப்பும் பின்னணியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க வந்து பைக் சார்ந்து பண்ணதுக்கெல்லாம் அப்போ நம்ம சேனலும் ஆரம்பிக்கல. பட் அப்போ கூட வந்து எனக்கு ஒன்றும் தோணலை. இப்படி கோயிலுக்குள்ளேயே தற்கொலை வேலை பார்த்தா இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மாவாக இருக்க முடியும். ஆக இன்னைக்கு 3 விஷயங்கள் பேசியிருக்கோம். 1 பெரியாரை பற்றி அவதூறு பேசின ஃபயாஸ் ஹுசைன், அதுக்கப்புறம் திருப்பதியில் போய் பிராங்க் பண்ண அஜீஸு, அதுக்கப்புறம் நம்ம அதிபர் எப்படி பார்த்தாலும் லிஸ்ட்டில் இருக்கிறார் ஐயா.